ஹலோ ஆஸ்பரன்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நம்மளாம் பலரும் வந்துட்டு படிக்கணும்னு தான் நினைப்போம். பட் மொபைல் எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கிறப்ப நமக்கு கீழே வந்துட்டு வேறு ஏதாவது ஷார்ட்ஸ் தான் காமிக்கும். அப்படியே டைவர்ட் ஆகி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு உள்ளே போனோன்னா 1 மணி நேரம் அப்படியே நமக்கு டைம் பாஸ் ஆயிரும். இது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும் மொபைல் யூஸ் பண்ணும்போது. இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட மொபைல் வந்துட்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் என்ன பார்க்க நினைக்கிறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு மொபைலில் காமிக்கும். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்க முடியாது, அதர் சீரீஸ் பார்க்க முடியாது, சீரியல் பார்க்க முடியாது. ஒன்லி நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். அது எப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் ஒன் டே வந்துட்டு ஸ்டடி பிளானை கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ டைம் படிக்கணும், எவ்வளோ மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். சரி வாங்க, இன்றைக்கி வந்துட்டு உயிர்நாடி டே 2 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டே 1 வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணவங்க மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இன்றைக்கி டே 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்துட்டு டே 2ல் கொடுத்துருக்க டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வழக்கம் போல் வந்துட்டு பாலிட்டி டாபிக்ஸ் தான் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நமக்கு இந்த வீக் ஃபுல்லாக வந்துட்டு பாலிட்டி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பாலிட்டி டாபிக் வந்து மெஜாரிட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சயின்ஸில் வந்துட்டு இயக்கு விதி கொடுத்துருக்குறாங்க. இயக்கு விதியில் வந்துட்டு விசை, அழுத்தம், ஆற்றல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழில் வந்துட்டு பழமொழி 400, இன்னா 40, இணை எழுத்துக்களை வந்துட்டு சுட்டு, விடா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம படிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்துட்டு ஜஸ்ட் 1 டே மட்டும்தான். இந்த 1 டேக்குள்ளே நம்ம வந்துட்டு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக எந்த சப்ஜெக்ட் ஃபீல் பண்ணுறீங்களோ, நான் வந்துட்டு இப்போ சயின்ஸ் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து நேற்று இருக்க சயின்ஸ் கொஞ்சம் படிக்கல. ஸோ படிக்காதனால இப்போ நேற்று பெண்டிங் வச்சு அமிலம் காரத்தையும் படிச்சுட்டு ப்ளஸ் இன்றைக்கி இருக்கிற ஈக்குவிதியும் சேர்த்து நான் படிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு 1 டே வந்துட்டு ஸ்டடி பிளானில் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு அதை சேர்த்து படிச்சுக்கோங்க. அதுக்காக வந்துட்டு நிறைய பெண்டிங் வச்சுட்டு அப்படியே விடாதீங்க. எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் 1 டாபிக் வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இப்போ தான் சேர்த்து படிக்க போகிறேன். நிறையா டாபிக்ஸ் பெண்டிங் வச்சிங்க அப்படின்னா படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சயின்ஸ் டாபிக் சேர்க்காமல் எனக்கு மற்ற டாபிக்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு 4 to 5 ஹவர்ஸ் ஆச்சு. நான் வந்துட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கிறேன், ரிவிஷன் 1 டைம் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருந்து எனக்கு இது இப்போ படிக்கிறப்ப எனக்கு 4 ஹவர்ஸ் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி பிகினராக இருக்கீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க, ரிவிஷன் இது வரைக்கும் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கான டைமோட டபுள் மடங்கு ஆகும். எனக்கு 4 to 5 ஹவர்ஸ் ஆகிருக்குது அப்படின்னா உங்களுக்கு 10 to 11 ஹவர்ஸ் கூட ஆகலாம். இப்போ படிக்கிறதுக்கு நம்ம கையில் ஸ்டடி பிளான் இருக்குது. 1 டே வந்துட்டு எவ்வளோ நேரம் படிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நம்மளை வந்துட்டு படிக்க விடாமல் பண்ணுறது மொபைல். நம்ம படிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு வந்துட்டு டெலிகிராம் ஒரு மெசேஜ் வரும், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் ஒன்று வரும், ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே ஃபோனை கையில் எடுப்போம், அப்படியே டைவர்ட் ஆகி போயிடுவோம். இனிமேல் படிக்கிறப்போ உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே வராது. நீங்கள் ஷார்ட்ஸும் பார்க்க முடியாது. இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து ஒரு ஆப் ஏற்றணும். அந்த ஆப் பேர் வந்துட்டு ரிகைன். இந்த ஆப்பை எனக்கு சஜஸ்ட் பண்ணது நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான். தேங்க்யூ. அவங்க சொன்னதுக்கு அப்போ தான் அந்த ஆப்பை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்பை போய்ட்டு ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. REGAIN ரிகைன், இதுதான் இந்த ஆப்போட பேர். நீங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஆப்பை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு உங்களை இது பண்ணி காமிக்கும். நீங்கள் 1 டே வந்துட்டு யூடியூப்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதர் ஆப்ஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தாவே தெரியும். நான் யூடியூப் ஸ்டூடியோக்கு வந்துட்டு 1 hour 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறேன். யூடியூப் ஸ்டூடியோ வந்து நான் மேக்ஸிமம் வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷமாவது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பார்த்தா 1 டே நான் வந்துட்டு 1 hour வந்துட்டு யூடியூப் ஸ்டூடியோக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்துட்டு யூடியூப் ஸ்டூடியோ வந்துட்டு லாக் பண்ணி வைக்க போகிறேன். ஒன்லி நான் படிக்காத டைமில் மட்டும்தான் வந்துட்டு கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவேன். அதையும் இப்போ நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூடியூப்குள்ளே போனால் இப்படி தான் காமிக்கும். நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. நீங்கள் வந்துட்டு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா சர்ச் பண்ணி தான் பார்க்க முடியும். நான் பாருங்கள், என்னோடய சேனலை சர்ச் பண்ணிவிட்டு உள்ளே போய் வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு எஜுகேஷன் சேனல் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டடி மூடுன்னு போட்டுட்டு அப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒன்லி ஸ்டடி சேனல் மட்டும் தான் உங்களுக்கு அதில் கீழே காமிக்கும். ஸோ ஸ்டடி மூடில் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு படிக்கிறப்ப வந்துட்டு சில ஆப்ஸை வந்துட்டு நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.